உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், தேர்தலுக்கு முன்னாடி திருச்சியில பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பா மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாடன் நடத்தினாங்க. அதுக்கு நான் ரொம்பவும் ஆசைப்பட்டேன், போகணும்னு ஆசைப்பட்டு என்னுடைய நண்பர்கள்லாம் பல பேர் போயிருந்தாங்க. என்னால் போக முடியலையே அப்படிங்கிற வருத்தம்லாம் நமக்கு மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. அந்த வருத்தத்தெல்லாம் போக்குற விதமாக தான் பார்த்தீங்கன்னா தேர்தல்லாம் முடிஞ்சு நமக்கெல்லாம் ஒரு சோர்வு கொடுத்துருச்சு. இந்த தேர்தல் சோர்வு எந்த மாதிரி சோர்வுனா, மக்களால் தான் நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நம்ம எதிர்பார்த்தது ஒன்று. நம்ம தேர்தலில் பார்த்தீங்கன்னா கடந்த முறையை விட இந்த முறை கண்டிப்பாக இரட்டிப்பு மடங்கு வாக்கு வாங்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக அவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருந்தாங்க, அத்தனை பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக சீமான் அவர்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த 30 அதாவது தேர்தலுக்கு முன்னாடி 30 நாளுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான, அவரால் முடிஞ்ச அளவுக்கு கடினமான உழைப்பெல்லாம் கொடுத்தாங்க. வெயில் மழை எதையும் பார்க்கல. என்ன நம்ம பேச வந்தோம், நம்மளுடைய கருத்து என்ன, நம்ம ஆட்சிக்கு வந்தால் எந்த மாதிரியான முறையெல்லாம் ஆட்சி செயல்படும், எந்த மாதிரியான இயற்கை சார்ந்த நம்ம பொருளாதாரம் இருக்கும், நம்மளுடைய தொழில் பொருளாதாரங்கள் எப்படி இருக்கும், அப்படிங்கிற மாதிரி தொழிற்சாலைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பல விடயங்களை பார்த்தீங்கன்னா வாயில மட்டுமே சொல்லாமல் ஒரு திரை போட்டு காமிச்சிருந்தாங்க. அது மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நானாக இருக்கட்டும், என்னோட நண்பர்கள் எல்லாமே என்ன நினச்சோன்னா, கண்டிப்பாக இந்த முறை வாக்கு அதிகமாக தாண்டா வரும் அப்படிங்கிற மாதிரி நம்பினோம். ஏன்னா அந்தளவுக்கு உழைப்பு இருந்துச்சு. அந்த உழைப்புக்கான பலனையும் பார்த்தீங்கன்னா நம்ம சோசியல் மீடியாவில் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா என்றைக்கும் இல்லாமல் கடந்த தேர்தலுக்கு முன்னாடி அந்த ஒரு வார காலமாகவே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட அந்த தொண்டர்கள் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் திமுகவா இல்லை அதிமுகவா இல்லை தாவேக்காவா அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போட்டு, நான் என்டிகேடா அப்படிங்கிற போஸ்டெல்லாம் போட்டு பயங்கரமான அளவில் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்லாம் போயிட்டு இருந்துச்சு. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் அதிக வாக்கு வந்துடும்டா அப்படின்னு நம்பினோம். ஆனால் அது வராமல் எப்படி இரட்டிப்பு ஆகும்னு நினச்சோமோ அதோட 1 மடங்கு கம்மியாகி 8% 4% வந்துருச்சு. சரி, அப்படின்னு பார்க்கும்போது பல பேர் பல காரணங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வெற்றி அடைஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா உங்கள் பின்னாடி ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்கன்னா பல காரணங்கள் சொல்லுவாங்க. சில பேர் காரணங்கள் சொல்லுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே காரணங்கள் சொல்கிறவங்கள தவிர அறிவுரை சொன்னவங்க தான் அதிகமாயிருச்சு. நீங்கள் இந்த காரணத்தினால தான் நாம் தமிழர் கட்சி கம்மியாக வாக்கு வாங்கிருச்சு, சாட்டை துரைமுருகன் விஜய் அவர்களை பேசுனால தான் கம்மியான வாக்கு வாங்கிருச்சு, சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பேசுனால தான் வாக்கு கம்மியாயிருச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று புரிஞ்சுக்குங்க, அண்ணன் சீமான் அவர்களாகட்டும், இல்லை சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், இல்லை நாம் தமிழர் கட்சிக்காரங்களாகட்டும், இவங்க எல்லாருமே விஜய் அவர்களை பேசினாலும் இவனுக்கு ஓட்டு போட மாட்டானுங்க. பேசாட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் இந்த தற்கொலைகள் ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. நீங்கள் பேசினாலும் சரி பேசாட்டும் சரி இவங்க ஓட்டு போட்டுருக்கவே மாட்டாங்க. சரி, முக்கியமான விட இதுக்கு வரும். இந்த மாதிரி மனசோர்வாக இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா மே 18 உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஈழத்தில் நம்முடைய ரத்த சொந்தமான ஈழத்தமிழர்களை கிட்டத்தட்ட ஒரு இரவுலேயே பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேரை கொண்டானுங்க. இதற்கான ஒரு சோகமான நிகழ்வு வருஷம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக நடத்தப்படும். அதே மாதிரி தான் போன முறை கோயம்புத்தூரில் கொடிசியா திடல் நடத்தும் போதும் நாங்கள் போயிருந்தோம். என்னுடைய முதல் அனுபவம். நான் இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ மாநாட்டத்துக்கோ போனதே கிடையாது. முறை போனதே பார்த்தீங்கன்னா அந்த கொடிசியா எனக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே வந்து மக்களை பார்க்கும்போது. ஏன்னா அங்கே இருக்க அத்தனை மக்களுமே பார்த்தீங்கன்னா அந்த ஈழத்தை சார்ந்த அந்த காட்சிகள் போடுறதா இருக்கட்டும், இல்லை தலைவருடைய அந்த பாடலை போடுறதாகட்டும், இந்த மாதிரி ஒரு சில விடயங்களை பார்க்கும்போது எல்லாம் ஒரு சில பேர்லாம் கண்ணீர் விடுவாங்க, ஒரு சில பேர்லாம் கூஸ்பம்ஸ் ஆறாங்க, மனசே உடஞ்சிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. நீங்களாம் நினைக்கலாம் நாம் தமிழர் கட்சி என்னடா மே 18 அன்னைக்கு ஈழத்தில் இத்தனை பேர் செத்துருக்காங்களே அதை பற்றி பேசாமல் அதை பற்றி பேசுகிறாங்க, குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலும் பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, சொல்கிறேன். எப்போல்லாம் நாம் தமிழர் கட்சி சோகமாக இருக்குதோ, எப்போல்லாம் வீழ்ச்சி அடையணும்னு மனசோர்வு வருதோ, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நானாக இருக்கட்டும், என்னோட நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே நினைக்கிறது தலைவர் பிரபாகரன் அவர்களை விட நாங்கள் அதிகமாக நேசிக்கிறது பார்த்தீங்கன்னா 18 வயசு 16 வயசு இந்த பெண் பிள்ளைகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த போருக்கு போனதை நினச்சாலே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து எங்களுக்குலாம் புல்லரிக்கும். அதை ஒவ்வொரு முறை நான் வந்து என்னை தேத்திக்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய துப்பாக்கியை தூக்கிட்டு என்ன தைரியத்தோடு போயிருப்பாங்க. என்ன நினச்சி அந்த ஈழத்தில் இருக்கிற மக்களுக்காக அவங்க போரிட்டு இருப்பாங்க, அவங்க அதனால செத்து போயிட்டாங்களே, இதெல்லாம் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வெறிதான் வருமே தவிர எந்த இடத்துலையும் சோர்வு வராது. இத்தனை பேர் இறந்துருக்காங்க, இதுக்காகவாது நம்ம மீண்டும் நிற்கிறோம்டா. ஏன்டா நம்ம ஒரு இனத்துக்கு ஒரு நாட்டுக்காக பார்த்தீங்கன்னா தன்னுடைய உயிரே விட்டவங்க எங்கே இருக்காங்க, வெறும் அற்ப தேர்வு தோல்வி தான்டா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில விடயங்கள், இந்த பொதுக்கூட்டம் இதெல்லாம் ஈழத்தை சார்ந்து கொண்டு போகும்போது தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. அதை சொல்லிக்க விரும்புகிறேன். நாம் தமிழர் கட்சி அரசியல் பேசணும். அந்த அரசியல் எங்கே வேணாலும் பேசலாம். நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களுக்கான கட்சி, குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கான கட்சி. ஏன்னா அவங்க தியாகத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியே தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. அதை நாங்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது. சரி, அதெல்லாம் இருக்குண்டுங்க. இந்த பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2வது பொதுக்கூட்டம். நான் முதல் பொதுக்கூட்டத்தை பார்த்த அதே விடயம் தான் இந்த பொதுக்கூட்டத்திலையும் நடந்துச்சு. உறுதிமொழி ஏற்கிறதா இருக்கட்டும்,
இந்த அகவணக்கம் செலுத்தும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துளி சவுண்டு வராதுங்க, அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கும். ஈவன் சின்ன சின்ன குழந்தைங்களாம், நான் போன டைம் பார்த்ததை விட இந்த டைம் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க அதிகமாக வந்திருந்தாங்க, சின்ன சின்ன குழந்தைங்களாம் அதிகமாக வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் போய் சேருது அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாகவே சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. இது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் போகலடா, தமிழ் ஈழம் கண்டிப்பாக ஒரு நாள் வரும். ஈழம் அமைதோ இல்லையோங்க, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க அகதியாக வாழ்கிறாங்கல்ல மக்கள், ஈழத்து மக்கள், அவங்களெல்லாம் ஒவ்வொரு முறை நம்ம பார்க்கும்போது, குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டம், அங்கே ஒரு ஈழத்தமிழர்கள் முகாமுக்கு ஒரு முறை நான் போயிருந்தேன். ஒரு கோயிலுக்கு போகும்போது, எனக்கு தெரியல அங்கே முகாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் கோயிலுக்கு போகும்போது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அங்கே போயிருக்கும்போது பார்த்தேன். அதை வார்த்தையால் என்னால் சொல்ல முடியாது. நான் கண் கலங்கிட்டேன், அழுதுட்டேன்னா சொல்லலாம். அவங்கள பார்த்து நான் அழுகலை, ஏன்னா அப்படி அழுகக்கூடாது அப்படிங்கிறனால நான் தனியாக வந்துட்டு அழுத காலங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நினைக்கும் போது இதுக்காகவே அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வரணும்டா, இவங்களுக்கான ஒரு முறையான வீடு கட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல வாழ்வை கொடுக்கணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு குடியுரிமை கிடையாதுங்க, தமிழ்நாட்டில், இந்தியாவிலே கிடையாதுங்க. எவனுக்கும் இந்த இந்திய அரசாங்கம் குடியுரிமை கொடுக்குறாங்க. தன்னை ரத்த உறவான இங்கே இருக்க மக்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேரை பச்சை படுகொலை செஞ்ச அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குடியுரிமை கொடுக்காம இருக்காங்க இந்த இந்திய அரசு. அதெல்லாம் இருக்கட்டுங்க. இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்வு கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். சோர்வு அடைந்த நிலையில் அண்ணன் சீமான் அவர்கள் பல விடயங்களை பற்றி பேசியிருந்தாங்க. உனக்கு சோர்வு வருதா, நீ முருகான்லாம் கூப்பிடாத, பிரபாகரான்னு கூப்பிடு, உனக்கு சோர்வு தானா போயிடும் அப்படின்னு சொல்லுவாரு. அது 100% உண்மை. நாங்கள் கண்ணாட பார்த்துருக்கோம். ஒரு தமிழன் இருக்க வரைக்கும் தமிழனை எவனாலும் அசைக்க முடியாது, அந்த ஈழம் அப்படிங்கிற வார்த்தையை மறைக்க முடியாது, இந்த பச்சை படுகொலை எவனும் பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு இலங்கையில் ஒருத்தர் இருக்கான், அர்ஜுனா ராமநாதன் ஒருத்தன், அவன்லாம் இந்த விடயத்தை எவன் பேசுறானோ அவங்கெல்லாம் எதிர்த்து பேசிட்டு இருக்கான். குறிப்பாக நான் சீமான் அவர்கள் தான் மேடைக்கு மேடை பார்த்தீங்கன்னா ஈழத்து சொந்தங்களை பற்றி பேசுறதுனால அவனால் அங்கே பொறுக்க முடியல. அங்கே அவங்க இலங்கையில் வந்து எச்ச பிஸ்கட்லாம் போடுறாங்க இல்லை, இந்த ராஜபக்சே, நமல் ராஜபக்சேலாம், இவங்க போடுற அந்த எச்ச சொத்துக்காக என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். சுடுவண்டா நாயன்றான் சீமான் அவர்களை. தம்பி, இனிமே நீ வந்துடாதரா, தமிழ்நாட்டுக்கு இனிமே நீ வந்துடாதரா, திரும்பி போக மாட்டேன் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம். வேற ஒன்றும் புதுசாக இல்லைங்க. நாம் தமிழ் கட்சி எந்த பொதுக்கூட்டம் மாநாடு போட்டாலுமே அந்த இடத்துல ஒழுக்கம்னு ஒன்று இருக்கும், ஒரு உணர்ச்சின்னு ஒன்று இருக்கும். அது இருந்துச்சு, இனியும் இருக்கும். மக்கள் யாரும் சோர்ந்து போயிடாதீங்க. குறிப்பாக ஈழத்தமிழர்கள் யாருமே சோர்ந்து போயிடாதீங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையுமே இது புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் சீமான் அவர்கள் நினச்சிருந்தா எப்பயோ காசை வாங்கிட்டு எங்கிட்ட கூட்டணி போயிருந்துருக்கலாம். இன்னும் போகாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது. ஏன்னா தலைவரை நேரில் பார்த்து பேசிட்டு வந்தவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஒரு சில விடயங்கள்லாம் பேசியிருப்பார், ஆமக்கரியாக இருக்கட்டும், இல்லை அந்த AK-74 துப்பாக்கியாக இருக்கட்டும். இதெல்லாம் பேசும்போது அவ்வளோ உணர்ச்சியாக இருந்துச்சு. தலைவர் வந்து நீ அங்கே போய் சொல்லுன்னு சொன்னதெல்லாம் உண்மையாகவே மறக்கவே முடியாது. நல்ல மனதுக்கு ஒரு இதமாக இருந்துச்சு. இனியும் விட்டுறக்கூடாது, இனியும் தொடருவோம், தோற்றாலும் தொடருவோம், செத்தாலும் தொடருவோம் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இவ்வளோதான் மக்களே. நான் சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் பேசுறதை உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் பண்ணிடுங்க. நன்றி.